கோவில்ல மீனா, சுருதி, விஜயா 3 பேருமே இருக்காங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, நாளைக்கு என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதனால தான் இன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? ஆமா இன்னும் மனோஜ்க்கு டிவோர்ஸே ஆகல. அதுக்குள்ள நீங்க பொண்ணு பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. "அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். என் பையனுக்கு இது நல்லா வரணும். பெரிய பணக்கார பொண்ணு. நாளைக்கு நாங்க பார்த்து கண்டிப்பா அந்த வரன முடிச்சுருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு அங்கருந்து விஜயா கோயில்லருந்து போறாங்க. அப்ப மீனா, ஸ்ருதி 2 பேருமே இருக்காங்க. "இல்ல ஆன்டி எதுக்காக இவ்ளோ ஸ்பீடா இருக்காங்க? எனக்கு புரியவே இல்ல. எதுக்காக இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் டிவோர்ஸே ஆகல. கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம அதுக்குள்ள பொண்ணு பார்க்க போயிருக்காங்க" அப்படின்னு ஸ்ருதி மீனா கிட்ட சொல்றாங்க. "அத்தை எப்பவுமே இப்படிதான்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் ரோகிணிக்கு தெரிஞ்சது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ! மனோஜுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே கோயில்ல வந்து நாம எப்படி அடி மேல அடி வச்சோமோ, அதே மாதிரி அவங்களும் நடந்து வேண்டிப்பாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா, ஆமா மீனா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ரோகிணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். ஏன்னா மனோஜ் கூட தான் வாழணும். அவர் தான் என் புருஷன். அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய உலகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுருதி. "ஆமா, ஆமா" அப்படின்னு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. விஜயா பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. "டேய், டேய் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போணும்டா. கிளம்பு சரியா? அப்பாவெல்லாம் நம்ம கூட்டிட்டு போ தேவையில்ல. அவரு ஏதாவது ஒண்ணு பேசி சொதப்பி விட்டுருவாரு. நாம மட்டும் போயிட்டு பொண்ண பார்க்கலாம். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "என்னங்க நாங்க போயிட்டு சும்மா பொண்ண மட்டும் பார்த்துட்டு வரோம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி போயிட்டு வாங்க. நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். ஆனா நீ கேட்குற மாதிரி இல்ல. எல்லாத்துலயும் நீ படுற விஜயா அது நல்லதில்ல. என்னங்க நாங்க போகும்போது நல்லதுக்கு போறோம். நீங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வாடா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. "அம்மா என்னம்மா ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கா?" "நான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்." "ஏய் ராஜா மாதிரி இருக்கடா. உன்னை பார்த்தா சூப்பரா இருக்குடா. எந்த பொண்ணுக்குடா உன்னை பார்த்தா பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். வா போலாம்" அப்படின்னு போறாங்க. அங்க பொண்ணு வீட்ல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "வாங்க, வாங்க உள்ள வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பேசிட்டே இருக்காங்க. "இருங்க எங்க வீட்ல இருக்க பெரியவர கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு வீல் சேர்ல இருக்காரு. அவர அப்படியே தள்ளிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. "அங்க பாருங்க அவரு தான் மாப்பிள்ளை" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு அந்த பெரியவர் அப்படியே பார்க்கறாரு. அங்கருந்து அப்படியே மனோஜ் பார்க்குறாரு. "நீங்க போய் பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணும்னா பேசிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த பொண்ண போய் மனோஜ் பார்க்குறாரு. பார்த்தோனே ரொம்ப புடிச்சிருக்கு. "என்ன அழகா இருக்கா! ஐயோ! ஐய்யய்யோ! அப்பப்பப்பா! நான் நெனச்சத விட சூப்பரா இருக்கா!" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே பார்க்குறாரு. அந்த பொண்ணு கேட்குறாங்க, "என்ன நீங்க படிச்சிருக்கீங்க? இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனோஜ் குடுக்குறாரு. வாங்கி அந்த பொண்ணு பார்க்குறாங்க. "ஆ நெறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு. சூப்பர், சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?" "ஐய்யய்யோ! நான் விசிட்டிங் கார்டு அடிக்கிற அளவுக்குலாம் நான் படிக்கலங்க. நான் சாதா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன். நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? ஓகே, ஓகே" அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டுருக்காரு. இங்க பாருங்க, நீங்க வீட்ல இருப்பீங்களா? இல்ல எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பீங்களா?" அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. "இல்லங்க எனக்கு வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் புடிக்காது. நான் ஒர்க் பண்றது தான் எனக்கு பிடிக்கும்." "ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக்கூடாதா என்ன?" அப்படின்னு பொண்ணு கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! நோ, 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 நோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத அப்படியே பண்ணுங்க. நான் அத பத்திலாம் எதுவுமே பேச மாட்டேன்" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "அப்படியாங்க. ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. "சரி வாங்க நம்ம கீழ போலாம். நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்காங்க. அப்ப அந்த பெரியவர் அப்படியே பார்க்குறாரு விஜயாவ. பார்த்தோனே, "எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே! ஓ! அவங்களோட சொந்தக்காரங்க தானே நீ?" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, ஆமா" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "அப்படியா? அப்போ நீங்களும் நாங்களும் சொந்தக்காரங்க தான்" அப்படின்னு அந்த வயசானவர் சொல்றாரு. "ஆ அப்போ உறவு முறைன்னு பார்த்தா மனோஜ்க்கு வந்து எங்க வீட்டு பொண்ணு தங்கச்சி முறையில வருது. எப்படி கல்யாணம் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனயே அப்படியே விஜயா, மனோஜ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ! கடவுளே! இந்த கிழவி இப்படி பண்ணிட்டு இருக்கு. இந்த பொண்ண எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன அழகா இருக்கு அப்படின்னு நெனச்சா, இது தங்கச்சி மொற வருதுன்னு சொல்லிட்டு இருக்கு இந்த கிழவ. அப்படின்னு மனோஜ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. "ஆமாப்பா, இவங்க நமக்கு தூரத்து சொந்தக்காரங்க. எப்படி பார்த்தாலும் இவ தங்கச்சி மொற தான் வரும். கல்யாணம்லாம் பண்ணி குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? ஐய்யய்யோ! தங்கச்சி மொறலாம் வந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா, அப்பா சொல்றாங்க. "என்னங்க யாரோ சொந்தக்காரங்க எப்பயோ இதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "ஐயோ! என்னம்மா பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? எல்லாமே உறவு முறைலாம் உண்மதான். அந்த மாதிரிலாம் நாங்க குடுக்க மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, ஆ எங்களுக்கு எல்லாமே ஓகே தான். ஆனா தங்கச்சி மொற வரும்னு எங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் உங்கள வர சொல்லிட்டேன். எங்க பொண்ண நாங்க குடுக்கல" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே விஜயாவுக்கும், மனோஜுக்கும் அப்படியே டென்ஷன் ஆகுது. பயங்கரமா கோவம் வருது. 2 பேருமே எழுந்து வெளிய வராங்க. வரும்போது, "என்னடா இது! இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு. அந்த பொண்ணு நல்லா இருக்குடா, அழகா இருக்குடா, பார்த்தோனே புடிச்சிருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "அம்மா எனக்கும் இந்த அம்மா ரொம்ப அழகா இருக்காம்மா.
எனக்கு கூட இந்த கல்யாணம் அமையும். கண்டிப்பா நடந்துரும்னு நான் நெனச்சேம்மா. அந்த பொண்ணு எனக்கு பார்த்தோனே ரொம்ப புடிச்சிடுச்சும்மா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இப்படி ஏமாந்து போவோன்னு தெரியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா இது? நாம ஒண்ணு நெனச்சா அது ஒண்ணு நடக்குதுடா. சரி வா, அந்த பொண்ண தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, வேற ஏதாவது பொண்ண தான் பார்க்கணும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அம்மா நீ என்னம்மா இஷ்டத்துக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்க. எனக்கு புடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க மாட்ற அப்படின்னு கேட்குறாரு. டேய் நானா வேணான்னு சொன்னேன். அவங்க தானே தங்கச்சி முறை வருது, பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன கோவப்படுத்தாத வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே மனோஜை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே டென்ஷனாக உட்கார்றாங்க. என்ன போய் பார்த்தீங்களா பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. வாயை மூடுங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் தான் போகும்போதே எல்லாரும் சொன்னீங்கல்ல கல்யாணமே நடக்காது, நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அந்த பொண்ணை நாங்கள் போய் பார்த்தோமா, அந்த உள்ளேருந்து ஒரு கிழவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த கிழவன் என்னை பார்த்து தூரத்து சொந்தம்னு சொன்னார். அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. கடைசியில் மனோஜுக்கும் அந்த பார்த்த பொண்ணுக்கும் தங்கச்சி முறை வருது, பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அடக்கடவுளே அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா, பார்த்தா அழகாக இருந்ததுப்பா, கடைசியில் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு மனோஜ் ரொம்ப வருத்தப்படுறாரு. மனோஜ் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், நம்ம கையில் எதுவுமே இல்லை, நடக்கிறத தடுக்கவே முடியாது, அந்த பொண்ணு உனக்கு இல்லைன்னு இருக்கு, அதனால தான் இப்படி போயிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா நீ ஏன்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மா என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் டென்ஷனாக இருக்கேன், நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மனோஜ் போகிறாரு. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் போய் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போகிறாங்க. பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே டென்ஷனாக வராங்க. வா வா விஜயா வா வந்து உட்காரு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவும் போல் கதை சொல்லிட்டு இருக்காங்க. இரு நான் கதை சொல்லிட்டு வரேன்னு கதை சொல்லிட்டு வராங்க. என்ன விஜயா டென்ஷனாக இருக்க? ஏதோ பொண்ணெல்லாம் பார்க்க போகணுன்னு சொன்னால் பார்த்தியா என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. அதை ஏன் பார்வதி கேட்குற, அதை ஏன் கேட்குற, ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது தெரியுமா? நான் மனோஜுக்கு அந்த பொண்ணை போய் பார்த்தேன்னா அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தா. அப்பா இந்த பொண்ணு ஓகே தான் நான் முடிவு பண்ணேன். கடைசியில் அங்கேருந்து ஒரு கிழமை இருந்தது அந்த வீட்டில். அந்த கிழமை வந்து நீ தூரத்து சொந்தம் என்ன சொல்லுது, நான் தூரத்து சொந்தம்மா, அதனால் தங்கச்சி முறை வருது, பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பார்வதி சிரிக்கிறாங்க. ஐயோ கடவுளை இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நடக்குதே, நானே கஷ்டப்பட்டு பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனோஜுக்கு நான் போய் பார்த்தா, ஆனால் அங்கே ஒன்று நடக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த பொண்ணு வேற அழகாக இருந்தது, மனோஜுக்கும் பிடிச்சிருந்தது தெரியுமா? அவன் ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டான். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டில் இருந்தால் அவர் மூஞ்ச பார்த்தா இன்னும் டென்ஷனாக இருக்குது, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி விடு, இங்கே பாரு மனோஜுக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணு கிடைக்கும், அந்த பொண்ணு இல்லைன்னு இருக்கும். இதே தான் என் வீட்டுக்காரரும் சொல்கிறாரு. என் வீட்டுக்காரரும் நீ ஒரே மாதிரி பேசுகிறீங்கன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, பெரியவங்க எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. நாம் ஒரு பொருள் கிடைக்கணும்னு நினச்சா, கடவுள் நினச்சா மட்டும்தான் அந்த பொருள் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நடக்கிறத தடுக்கிற சக்தி நம்மக்கிட்ட கிடையாது, புரியுதா? ஒரு வேளை மனோஜ் ரோகிணி கூட தான் வாழணும்னு இருக்கோ என்னவோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு பார்வதி, என்னை கோவப்படுத்தி பார்க்காத, அந்த அந்த ஃப்ராடு அவளை பற்றி பேசவே பேசாத. என் புள்ள கல்யாணமே ஆகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவள் கூட மட்டும் அவனை சேர்ந்து வாழ விடவே மாட்டான், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி விஜயா, சரி நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நீ டென்ஷன் ஆகாத, புரியுதா? சரி அமைதியாயிரு, நான் இனிமேல் அதை பற்றிலாம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. சரி இரு, நான் போயிட்டு உனக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், நீ ரொம்ப சூடாக இருக்க, கொஞ்சம் கூலாக ஏதாவது குடி அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே சிந்தாமணியும் வராங்க. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சிந்தாமணியும் அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. ஆமாம், பணக்கார பொண்ணுன்னு போனால் கடைசியில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. சிந்தாமணி மனசே சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சிந்தாமணி போகிறாங்க. அப்படியே ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க ஆண்டி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ரோகிணி, ஒரு முக்கியமான விஷயம் உன்னை பார்த்து சொல்லலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, மனோஜுக்கு வந்து பொண்ணு பார்க்க போனாங்கல்ல? ஆமாம் பொண்ணு பார்க்க போனாங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற, அது செம்ம காமெடி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அத்தை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாரும் தெரிஞ்ச தூரத்து சொந்தமாக அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தங்கச்சி முறை வருது, அதனால் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா? அப்போ இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காதா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. கல்யாணம்லாம் இல்லை, எதுவுமே நடக்காது, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீயே தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற, ஆனால் அது தானாக நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா, மனோஜுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க, எதுவுமே பண்ண முடியலையே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடக்க மட்டும் விட்டுருக்க மாட்டேன், என் புருஷனை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க சிந்தாமணி. சரி விடு ரோகிணி,
ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் நின்றுடுச்சா அதை நினச்சி நீ சந்தோஷப்படு சரியா. இதை சொல்லிட்டு போல தான் நான் வந்தேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சிந்தாமணி அங்கேருந்து போகிறாங்க. ரோகிணி அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியாம்மா, ஏதோ வாழ்க்கை என்ன ஆக போதோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த கடவுள் தான் ஏதோ ஒரு வகையில் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருக்காரு. எப்படியாவது நீ உன் புருஷனோட சேர்ந்து வாழணும், இதை தானம்மா ஒரு அம்மா எதிர்பார்ப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்கும்மா, நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நான் மனோஜுக்கு தான், அதை மாற்ற யாராலையுமே முடியாது. நான் என்ன வேணால் பண்ணுவேன் அவனுக்கு கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவங்க அம்மா போகிறாங்க. ரோகிணி சந்தோஷமாக இருக்காங்க, பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மீனா எப்பவும் போல் கடையில் இருக்காங்க. முத்து வராரு. வந்த உடனே என்ன மீனா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன இன்றைக்கி எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் மீனா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் எதுக்காக? இல்லை மீனா எனக்கு ஒரு டியூட்டி இருக்குது, நான் போகிறேன், சாப்பாடு கொடுத்துட்டு போகிற அளவுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் வேற சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது, சரி விடுங்க நானே போயிட்டு வீட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எப்படி மீனா நீ போவ, நீ தான் போக மாட்டேன்னு சொன்னீ அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை சரி நான் போயிட்டு எப்படியாவது ரவிக்கிட்டையாவது கொடுக்குறேன், ரவி வீட்டுக்கு போய் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை, சரி எனக்கு டியூட்டி இருக்குது அதுக்காக தான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரவி மதியம் நீங்கள் சாப்பிட வீட்டுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறேன், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றீங்களா, அவர் கொஞ்சம் வேலை இருக்குது, அவர் டியூட்டிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி நான் வரேன், கண்டிப்பாக நான் வரேன் சரியா. இல்லை நீங்கள் நானே அங்கே ரெஸ்டாரண்ட் வந்து கொடுத்துட்றாங்க, பூ கொடுக்குற வேலை இருக்குது, நான் அப்படியே வரேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதே மாதிரி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. சுருதி அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் சமைச்சு தான் கொடுத்துட்ருக்கீங்களா, இப்போது எல்லாரும் அவங்க அதை தான் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி மீனா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, அவங்களுக்குலாம் சமைச்சே கொடுக்காதீங்க, அவங்க தானே உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்கும்ல, மாமா இருக்காரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ரவி வராரு. கொடுங்க நீ சாப்பாடை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல மனசு மீனா உங்களுக்கு, அதனால தான் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் அத்தைக்கு மட்டும் பிடிக்க மாட்டேது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படிதான். சரி விடுங்க சுருதி, சரி நான் போயிட்டு வரேன், பூ கொடுக்கணும், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து அப்படியே கிளம்பி கோவிலில் மீனா, சுருதீர், விஜயா 3 பேருமே இருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, நாளைக்கு என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், அதனால தான் இன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாமா, இன்னும் மனோஜ்க்கு டிவோர்ஸே ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும், என் பையனுக்கு இது நல்லா வரணும், பெரிய பணக்கார பொண்ணு, நாளைக்கு நாங்கள் பார்த்து கண்டிப்பாக அந்த வரனை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து விஜயா கோயிலேருந்து போகிறாங்க. அப்போ மீனா, சுருதி 2 பேருமே இருக்காங்க. இல்லை ஆன்ட்டி எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க, எனக்கு புரியவே இல்லை, எதுக்காக இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் டிவோர்ஸே ஆகலை, கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் அதுக்குள்ளே பொண்ணு பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சுருதி மீனா கிட்ட சொல்கிறாங்க. அத்தை எப்பவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் ரோகிணிக்கு தெரிஞ்சுது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஐயோ மனோஜுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே கோயிலில் வந்து நாம் எப்படி அடி மேலே அடி வச்சோமோ அதே மாதிரி அவங்களும் நடந்து வேண்டிப்பாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் மீனா, நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான், ரோகிணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், ஏன்னா மனோஜ் கூட தான் வாழணும், அவர் தான் என் புருஷன், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுருதி. ஆமா ஆமா அப்படின்னு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. விஜயா பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. டேய் டேய் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணும்டா, கிளம்பு சரியா, அப்பாவெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போக தேவையில்ல, அவர் ஏதாவது ஒன்று பேசி சொதப்பி விட்டுருவாரு, நாம் மட்டும் போயிட்டு பொண்ணை பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னங்க நாங்கள் போயிட்டு சும்மா பொண்ணை மட்டும் பார்த்துட்டு வரோம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க, நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், ஆனால் நீ கேட்குற மாதிரி இல்லை, எல்லாத்துலேயும் நீ அவசரப்படுற வச்சியா, அது நல்லதில்லை. என்னங்க நாங்கள் போகும்போது நல்லதுக்கு போகிறோம், நீங்கள் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காதீங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா என்னம்மா ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கா, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஏய் ராஜா மாதிரி இருக்கடா, உன்னை பார்த்தா சூப்பராக இருக்கடா, எந்த பொண்ணுக்குடா உன்னை பார்த்தா பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும், வா போகலாம் அப்படின்னு போகிறாங்க. அங்கே பொண்ணு வீட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இருங்க எங்கள் வீட்டில் இருக்க பெரியவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வீல் சேரில் இருக்காரு, அவர் அப்படியே தள்ளிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அங்கே பாருங்கள் அவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அந்த பெரியவர் அப்படியே பார்க்குறாரு.
அங்கேருந்து அப்படியே மனோஜ் பார்க்குறாரு. நீங்கள் போய் பொண்ணுக்கிட்ட ஏதாவது பேசுனா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த பொண்ணை போய் மனோஜ் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அழகாக இருக்கா, ஐயோ 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 அப்பா அப்பா அப்பா, நான் நினச்சதை விட சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே பார்க்குறாரு. அந்த பொண்ணு கேட்குறாங்க, என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க, இந்தாங்க என்னோடய விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனோஜ் கொடுக்குறாரு. வாங்கி அந்த பொண்ணு பார்க்குறாங்க. நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்குது, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஐயோ, நான் விசிட்டிங் கார்டு அடிக்கிற அளவுக்குலாம் நான் படிக்கலைங்க, நான் சாதா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன், நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு மனோஜ் சொல்லிகிட்ருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா இல்லை எப்போவுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பிடிக்காது, நான் ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாதா என்ன அப்படின்னு பொண்ணு கேட்குறாங்க. ஐயோ, நோ 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 நோ, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பண்ணுங்கள், நான் அதை பற்றிலாம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அப்படியாங்க, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம கீழே போகலாம், நமக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்காங்க. அப்போ அந்த பெரியவர் அப்படியே பார்க்குறாரு. விஜயாவை பார்த்தோன்னே எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே, ஓ அவங்களோட சொந்தக்காரங்க தானே நீ அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்படியா, அப்போது நீங்களும் நாங்களும் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்கிறாரு. அப்போது வரவு முறைன்னு பார்த்தா மனோஜ்க்கு எங்கள் வீட்டு பொண்ணு தங்கச்சி முறையில் வருது, எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே விஜயா மனோஜ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ கடவுளே, இந்த கிழமை இப்படி பண்ணிகிட்ருக்கு, இந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சா இது தங்கச்சி முறை வருதுன்னு சொல்லிகிட்ருக்கு இந்த கிழவை அப்படின்னு மனோஜ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. ஆமாப்பா, இவங்க நமக்கு தூரத்து சொந்தக்காரங்க, எப்படி பார்த்தாலும் இவ தங்கச்சி முறை தான் வரும், கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, ஐயோ தங்கச்சி முறைலாம் வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா அப்பா சொல்கிறாங்க. என்னங்க யாரோ சொந்தக்காரங்க எப்பயோ, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஐயோ என்னம்மா பேசிகிட்ருக்க, நீ என்ன பேசிகிட்ருக்க, எல்லாமே உறவு முறைலாம் உண்மை தான், அந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் தங்கச்சி முறை வரும்னு எங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் உங்களை வர சொல்லிட்டேன், எங்கள் பொண்ணை நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் அப்படியே டென்ஷன் ஆகுது, பயங்கரமாக கோவம் வருது. 2 பேருமே எழுந்து வெளியே வராங்க. வரும்போது என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு, அந்த பொண்ணு நல்லா இருக்குடா, அழகாக இருக்குடா, பார்த்தோன்னே பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அம்மா எனக்கும் அந்த அம்மா ரொம்ப அழகாக இருக்காம்மா, எனக்கு கூட இந்த கல்யாணம் அமையும், கண்டிப்பாக நடந்துரும்னு நான் நினச்சேம்மா, அந்த பொண்ணு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடுச்சுமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இப்படி ஏமாந்து போவோன்னு தெரியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா இது, நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுடா, சரி வா, அந்த பொண்ணை தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, வேறு ஏதாவது பொண்ணை தான் பார்க்கணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா நீ என்னம்மா இஷ்டத்துக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்க, எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேற அப்படின்னு கேட்குறாரு. டேய் நானா வேணான்னு சொன்னேன், அவங்க தானே தங்கச்சி முறை வருது, பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்னை கோவப்படுத்தாத வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே மனோஜை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே அப்படியே டென்ஷனாக உட்காராங்க. என்ன போய் பார்த்தீங்களா, பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. வாயை மூடுங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் தான் போகும்போதே எல்லாரும் சொன்னீங்கல்ல கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அந்த பொண்ணை நாங்கள் போய் பார்த்தோமா, அந்த உள்ளேருந்து ஒரு கிழவனை கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த கிழவன் என்னை பார்த்து தூரத்து சொந்தம்னு சொன்னார். அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. கடைசியில் மனோஜுக்கும் அந்த பார்த்த பொண்ணுக்கும் தங்கச்சி முறை வருது, பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அடக்கடவுளே அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். அப்பா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா, பார்த்தா அழகாக இருந்ததுப்பா, கடைசியில் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு மனோஜ் ரொம்ப வருத்தப்படுறாரு. மனோஜ் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், நம்ம கையில் எதுவுமே இல்லை, நடக்கிறத தடுக்கவே முடியாது, அந்த பொண்ணு உனக்கு இல்லைன்னு இருக்குது, அதனால தான் இப்படி போயிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். அப்பா நீ ஏன்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஐயோ அம்மா என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் டென்ஷனாக இருக்கேன், நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மனோஜ் போகிறாரு. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் போய் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போகிறாங்க. பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே டென்ஷனாக வராங்க. வா வா விஜயா வா, வந்து உட்காரு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவும் போல் கதை சொல்லிட்டு இருக்காங்க. இரு நான் கதை சொல்லிட்டு வரேன்னு கதை சொல்லிட்டு வராங்க. என்ன விஜயா டென்ஷனாக இருக்க, ஏதோ பொண்ணெல்லாம் பார்க்க போகணுன்னு சொன்னால் பார்த்தியா என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. அதை ஏன் பார்வதி கேட்குற, ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது தெரியுமா, நான் மனோஜுக்கு அந்த பொண்ணை போய் பார்த்தேன்னா அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தா, அப்பா இந்த பொண்ணு ஓகே தான் நான் முடிவு பண்ணேன். கடைசியில் அங்கேருந்து ஒரு கிழமை இருந்தது அந்த வீட்டில், அந்த கிழமை நீ தூரத்து சொந்தம் என்ன சொல்லுது, நான் தூரத்து சொந்தம்மா,
அதனால் தங்கச்சி முறை வருது, பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பார்வதி சிரிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நடக்குதே நடக்குதே, நானே கஷ்டப்பட்டு பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனோஜுக்கு நான் போய் பார்த்தா, ஆனால் அங்கே ஒன்று நடக்குது. என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த பொண்ணு வேற அழகாக இருந்தது, மனோஜுக்கும் பிடிச்சிருந்தது தெரியுமா. அவன் ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டான். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டில் இருந்தால் அவர் மூஞ்ச பார்த்தா இன்னும் டென்ஷனாக இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி விடு, இங்கே பாரு, மனோஜுக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணு கிடைக்கும். அந்த பொண்ணு இல்லைன்னு இருக்கும். இதே தான் என் வீட்டுக்காரரும் சொல்கிறாரு. என் வீட்டுக்காரரும் நீ ஒரே மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, பெரியவங்க எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. நாம் ஒரு பொருள் கிடைக்கணும்னு நினச்சா, கடவுள் நினச்சா மட்டும்தான் அந்த பொருள் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நடக்கிறத தடுக்கிற சக்தி நம்மக்கிட்ட கிடையாது, புரியுதா? ஒரு வேளை மனோஜ் ரோகிணி கூட தான் வாழணும்னு இருக்கோ என்னவோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு பார்வதி, என்னை கோவப்படுத்தி பார்க்காத. அந்த அந்த ஃப்ராடு அவளை பற்றி பேசவே பேசாத. என் புள்ள கல்யாணமே ஆகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவள் கூட மட்டும் அவனை சேர்ந்து வாழ விடவே மாட்டான், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி விஜயா, சரி நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நீ டென்ஷன் ஆகாத, புரியுதா? சரி அமைதியாயிரு, நான் இனிமேல் அதை பற்றிலாம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. சரி இரு, நான் போயிட்டு உனக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், நீ ரொம்ப சூடாக இருக்க, கொஞ்சம் கூலாக ஏதாவது குடி அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே சிந்தாமணியும் வராங்க. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சிந்தாமணியும் அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. ஆமாம், பணக்கார பொண்ணுன்னு போனால் கடைசியில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. சிந்தாமணி மனசே சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சிந்தாமணி போகிறாங்க. அப்படியே ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க ஆண்டி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ரோகிணி, ஒரு முக்கியமான விஷயம் உன்னை பார்த்து சொல்லலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, மனோஜுக்கு வந்து பொண்ணு பார்க்க போனாங்கல்ல? ஆமாம், பொண்ணு பார்க்க போனாங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற, அது செம்ம காமெடி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அத்தை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாரும் தெரிஞ்ச தூரத்து சொந்தமாக அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தங்கச்சி முறை வருது, அதனால் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா? அப்போ இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காதா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. கல்யாணம்லாம் இல்லை, எதுவுமே நடக்காது, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீயே தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற, ஆனால் அது தானாக நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா, மனோஜுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க, எதுவுமே பண்ண முடியலையே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடக்க மட்டும் விட்டுருக்க மாட்டேன், என் புருஷனை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க சிந்தாமணி. சரி விடு ரோகிணி, ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் நின்றுடுச்சா, அதை நினச்சி நீ சந்தோஷப்படு, சரியா? இதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சிந்தாமணி அங்கேருந்து போகிறாங்க. ரோகிணி அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியாம்மா, ஏதோ வாழ்க்கை என்ன ஆக போதோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அந்த கடவுள் தான் ஏதோ ஒரு வகையில் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருக்காரு. எப்படியாவது நீ உன் புருஷனோட சேர்ந்து வாழணும், இதை தானம்மா ஒரு அம்மா எதிர்பார்ப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்கும்மா, நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நான் மனோஜுக்கு தான், அதை மாற்ற யாராலையுமே முடியாது. நான் என்ன வேணால் பண்ணுவேன் அவனுக்கு கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவங்க அம்மா போகிறாங்க. ரோகிணி சந்தோஷமாக இருக்காங்க, பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மீனா எப்பவும் போல் கடையில் இருக்காங்க. முத்து வராரு. வந்த உடனே என்ன மீனா, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன, இன்றைக்கி எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் மீனா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன், எதுக்காக? இல்லை மீனா, எனக்கு ஒரு டியூட்டி இருக்குது, நான் போகிறேன், சாப்பாடு கொடுத்துட்டு போகிற அளவுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் வேறு சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது, சரி விடுங்க, நானே போயிட்டு வீட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எப்படி மீனா நீ போவ, நீ தான் போக மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை சரி நான் போயிட்டு எப்படியாவது ரவிக்கிட்டையாவது கொடுக்குறேன், ரவி வீட்டுக்கு போய் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை, சரி எனக்கு டியூட்டி இருக்குது, அதுக்காக தான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரவி, மதியம் நீங்கள் சாப்பிட வீட்டுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, எனக்கு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறேன், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றீங்களா, அவர் கொஞ்சம் வேலை இருக்குது, அவர் டியூட்டிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி, நான் வரேன், கண்டிப்பாக நான் வரேன், சரியா? இல்லை நீங்கள் வேணாம், நானே அங்கே ரெஸ்டாரண்ட் வந்து கொடுத்துட்றாங்க, பூ கொடுக்குற வேலை இருக்குது, நான் அப்படியே வரேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதே மாதிரி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. சுருதி அப்படியே பார்க்குறாங்க.
ஆமா. என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? ஓ! நீங்க சமைச்சு தான் குடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ? எல்லாரும் அவங்க அத தான் சாப்பிடுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சுருதி மீனா கிட்ட கேட்கறாங்க. ஆமா, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மீனா, அவங்களுக்கெல்லாம் சமைச்சே குடுக்காதீங்க. அவங்க தானே உங்கள வீட்ட விட்டு வெளிய போக சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்கும்ல. மாமா இருக்காரு. அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்குள்ள ரவி வராரு. குடுங்க நீங்க சாப்பாட கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல மனசு மீனா உங்களுக்கு. அதனால தான் உங்கள எல்லாருக்கும் புடிச்சிருக்கு. ஆனா அத்தைக்கு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது பாத்தீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படிதான். சரி விடுங்க சுருதி. சரி நான் போயிட்டு வரேன். பூ குடுக்கணும். டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க இருந்து அப்படியே கிளம்பி போறாங்க.